தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த வழிபாட்டில் இணைவதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஒரு மனதோடு நாம் இணைந்து கடவுளை தொழுவோம். கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். இரக்கமுள்ள தாயும் தந்தையுமான நல்ல கடவுளே, இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா இடர்பாடுகளிலும் நீர் உறுதியாக நிற்கிறீர். நீர் எங்களை பயன்படுத்துகிறீர், வாழ வைக்கின்றீர், புது வழி தருகிறீர், மற்றவர்களுக்கு துணையாக இருக்க எங்களை அழைக்கின்றீர். இந்த வழிபாட்டிலும் நாங்கள் அந்த உணர்வுகளையும் உமது அன்பையும் ருசி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆங்காங்கே இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த வழிபாட்டில் இணைகின்ற ஒவ்வொரு பிழையும் உம்முடைய பேரிரக்கத்தினால் நீர் முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்கள் உள்ளங்களிலே நீர் அப்படிப்பட்ட வல்லமையை தர வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, ஆமேன். அன்பானவர்களே, இந்த வலைதள காணொலியிலே இணைவதற்கு துணையாக கடவுளுடைய திருப்பெயர் போற்றப்படும்படியாக பாமாலைகளில் 302வது பாமாலையை நாம் பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாடலை அவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 302. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருமான ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து கடவுள் நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய சந்நிதியிலே சேர்த்துக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவர் ஒருபோதும் வாழ்வடைய மாட்டார். அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவர் மிகுந்த இரக்கம் பெறுவார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும், பஞ்சை போலவும் உறைந்த பனியைப் போலவும் மாற்றுவேன் என்று சொல்லுகின்ற கடவுளின் வாக்குகள் நமக்கு உள்ளத்திலே இருக்கிறதுனாலே நம்மை தூய்மைப்படுத்த கடவுளத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை ஒன்று திரட்டி இரண்டாம் பாவரிக்கை ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அனைத்து வல்லமைகளும் மிகுந்த இரக்கமும் உள்ள கடவுள் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டது. வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இந்த நாளின் தியானத்துக்காக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மாற்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியம் முதல் 13ஆம் வாக்கியம் முடிய. மாற்கு 6:7 முதல் 13 வரை. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புகள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே மீண்டுமாக இந்த வலைதள காணொலி மூலமாக கண்டு இறை செய்தியை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. படிக்க கேட்ட திருமறை பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை நற்செய்தியை அறிவிப்பதற்காக அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் வல்லமை கொடுத்து அனுப்புகின்ற ஒரு திருமறை பகுதி. மத்தேயு நற்செய்தி நூலும் லூக்கா நற்செய்தி நூலும் கூட இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அத்தியாயத்திலும் லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அத்தியாயத்திலும் 70 பேரை அனுப்புகின்ற நிகழ்ச்சி லூக்கா 10ஆம் அத்தியாயத்திலும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது தூதர்களை அனுப்புகிறதாக இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய தூதராக, தன்னுடைய பிரதிநிதியாக இவர்களை அனுப்பி மக்களின் நோய்களை குணமாக்கவும், அவர்களை பேய்களை விரட்டவும், புது மனித தன்மையோடு அவர்கள் வாழவும் அனுப்புகின்றார். தனது தொண்டர்களாக அவர்களை பயிற்றுவிக்கின்றார். இந்த திருப்பணி தொடர்வதற்காக இவர்களை அனுப்புகின்றார் என்று இந்த பகுதிகள் மிக அழகாக நமக்கு சித்தரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் தலைப்பு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள், இறை மக்கள் கிறிஸ்துவின்
தூதுவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்பாசிடர் என்ற சொல்லை பவுலடிகளார் மிக அழகாக பயன்படுத்துகிறார். இந்த நாளில் நாம் படிக்க வேண்டிய திருமறை பகுதியாகிய 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்திலிருந்து 6ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியம் வரை நாம் படிக்க கேட்க வேண்டும். அந்த பகுதியிலே 5ஆம் அத்தியாயத்தின் 20ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் அல்லது பவுலடிகளாரை சார்ந்திருக்கின்ற அந்த திருத்தூதுவர்கள் எல்லாரும் அம்பாசிடர்ஸ் என்று அவர் குறிப்பிடுகின்றார், தூதுவர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நாளினுடைய செம்பொருளும் கூட நமக்கு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று இருப்பதனாலே இந்த அம்பாசிடர் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அம்பாசிடர் என்ற சொல்லை நாம் டிக்ஷனரியிலே தேடி பார்ப்போமானால் அழகாக அதற்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. An ambassador is an important official who lives in a foreign country and represents his or her own country's interest there. தன்னுடைய நாட்டை குறித்து, அதனுடைய பொறுப்புகளையும் அதனுடைய தன்மைகளையும் குறித்து வேறொரு நாட்டிலே அமர்ந்து கொண்டு முக்கியத்துவங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு தூதுவராக இந்த அம்பாசிடர் என்பவர் பணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த நாளினுடைய தலைப்பு சார்ந்த அல்லது கிறிஸ்து அனுப்புகின்ற இந்த திருத்தூதுவர்கள் இதனுடைய அடிப்படையிலே புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போமானால், அடிப்படையிலேயே பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் கடிதத்தின் 5ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு, ஆகவே கடவுள் இந்த திருத்தூதர்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானபதிகளாயிருந்தோம், கிறிஸ்துவுக்காக அம்பாசிடர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானாபதிகளாக தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று, கடவுளோடு ஒப்புரவு செய்யும்படியாக கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டபடி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். இந்த இடத்துல இந்த ஸ்தானாதிபதி என்கின்ற தமிழாக்கத்தை கிரேக்க சொல் அம்பாசிடர் என்று நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஆங்கில சொல்லோடு இணையான மிக மிக சிறப்பான ஒரு சொல் பிரஸ்பைட்டர்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சொல் பவுலடிகளார் கொள்வதனுடைய நோக்கமே அந்த காலத்தில் அவர்களுடைய சூழலில் இருந்த இந்த பிரஸ்பைட்டர்ஸ் என்று குறிக்கப்பட்ட தூதுவர்கள் யார், அந்த அம்பாசிடர்ஸ் யார் என்று நாம் பார்க்க முயற்சி செய்யலாம். ரோம ஆட்சியிலே மாகாணங்கள் 2 வகை பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. ஒன்று செனட்டோரியல் ப்ராவின்சஸ், இரண்டாவது இம்பீரியல் ப்ராவின்சஸ். இந்த செனட்டோரியல் ப்ராவின்சஸ் என்பது ரோம ஆட்சியிலே நேரடியாக இந்த செனட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள், அவருடைய கண்காணிப்புக்குள் இருக்கின்ற பகுதி. இம்பீரியல் ப்ராவின்சஸ் என்பது நேரடியாக இந்த மாகாணம் பேரரசரினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அவருடைய கண்காணிப்புக்குள்ளும் இருக்கின்ற பகுதிகள். செனட்டோரியல் ப்ராவின்சஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதிகள், இந்த மாகாணங்கள் சமாதானமுடையவர்களாக, அங்கே எந்த விதமான குழப்பம் இல்லாததாக, அவர்களுக்கென்று இந்த விடுதலைக்காக போராடுகின்ற போராட்ட குழுக்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற பகுதிகள். சாதாரணமாக எளிமையான மிக நிதானமாக ஆட்சிகள் செய்யக்கூடிய பகுதிகள் தான் இந்த செனட்டோரியல் ப்ராவின்சஸ்குள்ளே அடங்கும். ஆனால் மிகவும் கட்டுப்படுத்த முடியாமல் போராட்ட குழுக்கள் நிறைந்திருக்கின்ற, விடுதலைக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற, மக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற, சமாதான குலைச்சலாக இருக்கின்ற அந்த பகுதிகள் எல்லாம், அந்த மாகாணங்கள் எல்லாம் இம்பீரியல் ப்ராவின்சஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேரரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பேரரசர் இந்த பகுதிகளை நேரடியாக கட்டுப்படுத்துகிறார் என்றால் அவர் தன்னுடைய நேரடி அதிகாரி ஒருவர் மூலமாக இதை கட்டுப்படுத்துவார். அவர் நியமிக்கின்ற ஒரு ஆள். அப்படி நியமிக்கப்படுகின்ற ஆள் தான் இங்கே அழைக்கப்படுகிறார்
லெகட்டஸ் என்றும் லெகட்டஸ் பிரஸ்பைட்டஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர்தான் இந்த அம்பாசிடராக இருக்கிறார். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த குழப்பமான பகுதிகள், சமாதானம் இல்லாத இருக்கின்ற பகுதிகள், மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற பகுதிகளிலே இவர்கள் சென்று அங்கே இருக்கிறவர்களை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான மற்ற மாகாணங்களைப் போலவே கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள். இப்படி இவர்கள் முயற்சிப்படுத்துகின்ற அந்த பணியை சீர்படுத்துகின்ற பணியாக இந்த அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கும். அந்தந்த மக்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த பிரஸ்பைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்கள், அந்த பிரதிநிதிகள், அம்பாசிடர்ஸ் அனுப்பப்படுவார்கள். அவர்கள் அங்கே தங்கி சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்தி அதற்கான எல்லைகளை குறித்து, அந்த ஆட்சியின் அதிகாரங்களை குறித்து சொல்லி, அங்கே இருக்கின்ற தன்மைகளை மாற்றி சமாதானமாக கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த மக்களை, அந்த பெயருடைய சொல்லை இங்கே இவர் பயன்படுத்துகின்றார். நாங்கள் எல்லாம் கூட இப்படி கிறிஸ்துவை முன்வைத்து செயல்படுகின்ற இந்த அம்பாசிடர்ஸாக, தூதுவர்களாக உங்கள் மத்தியிலே இருக்கிறோம். அப்படி இந்த தூதுவர்களுடைய பணிகள் என்னதான் அப்படின்னு பார்த்தா, இப்படி குழப்பமான இடத்தில் சென்று சீர்படுத்துவது போலவே ஒரு கிறிஸ்தவனும் குழப்பமான சூழலில் இருக்கிற மக்களை சீர்படுத்துவனாக இருக்கிறான். இந்த திருத்தூதர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதை பவுல் அடிகளார் நமக்கு சொல்லுகிறார். இந்த அம்பாசிடர்ஸ் அல்லது திருத்தூதுவர் என்று சொல்லப்படுகிறவர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு இடத்தில் இருப்பார்கள். புதிய சூழல், புதிய கலாச்சாரம், அவர்களுக்கு தெரியாத மொழி, அவர்களுக்கு தெரியாத அமைப்புகள், அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத இடங்களும் உறவுகளும். ஆனால் இந்த அரசரின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்காமல் மறுக்கின்ற பகுதிகள், அங்கே இவர்கள் பணியாற்ற வேண்டும். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். இந்த கிறிஸ்து என்கின்ற மிகப்பெரிய பேரரசனுடைய ஆட்சிக்குள்ளாக வராமல் தீவினை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியிலே, பொல்லாதவர்கள் மத்தியிலே, இந்த மொழியோடு உறவு கொள்ள முடியாதவர்கள் மத்தியிலே, வேற்று மொழி, வேற்று கலாச்சாரம், வேற்று நாகரீகம், வேற்று செயலாக்கங்கள், வேற்று குணாதிசயங்கள் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த இறையரசுக்கு ஏற்றபடி அவர்களை வணைவதற்கும் அவர்களை புதுப்பிப்பதற்கும் இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கும் பணியாற்றுகின்ற கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக, அவருடைய திருத்தூதர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இவர் மிக அழகாக பதிவு செய்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்களை அல்லது தன்னுடைய சீடர்களை இந்த திருத்தூதர்களாக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு அழகான எச்சரிப்புகளை தருகிறார். இப்படி நீங்கள் திருப்பணியாற்றும் பொழுது எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும், திருப்பணியாற்றும் போது எவைகளெல்லாம் இழந்திருக்க வேண்டும். சுயத்தை முழுமையாக இழந்திருக்கின்ற ஒரு பகுதி. உனக்காக செருப்போ, இன்னொரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸோ, எக்ஸ்ட்ரா ஒரு தடியோ, பணப்பையோ, கைப்பையோ, இதெல்லாம் கொண்டு போகவே வேண்டாம். நீங்கள் சும்மா போங்க. அங்கே போகும்பொழுது ஏற்றுக்கொள்கிற ஊரில் இருந்து அங்கேயே தங்கி உங்கள் பணிகளை செய்யுங்கள். மக்களுக்கு இந்த செய்தியை கற்பியுங்கள். அவர்களை இந்த புதிய கிறிஸ்துவின் தகவல்களுக்கு கொண்டு வாருங்கள். Bring them into the Christian values. இப்படி கிறிஸ்துவின் அந்த பணிகளுக்குள்ளாக இருக்கின்ற செய்திகளுக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். அப்படி போகும்போது உங்களுக்காக எந்த ஆயத்தமும், சுயம் சார்ந்த ஆயத்தங்கள் இருக்கக்கூடாது. நாம் இந்த செய்தியினுடைய பெற்றுக்கொள்ளுகின்ற சவால் என்னன்னா, இந்த உலகத்தோடு வாழும் பொழுது நம்மை துறந்துதான் பணியாற்ற வேண்டும். ஏன் நமக்காக எதையும் வச்சுக்கவே முடியாது. ஆனால் வசிக்கின்ற இடம் எப்படிப்பட்டது, அதையும் எச்சரிக்கின்றார். எச்சரிப்பு தருவதாக இருக்க. சில பேர்ல உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, சில ஊரில் உங்களை கண்டுக்க மாட்டாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஊர்லேருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க என்றும் அவர் சொல்லுகின்றார். ஆனால் அப்படி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகான ஒரு செய்தியை நமக்கு முன்பாக வைக்கின்றார். இதே பகுதியை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை நாம் படிக்கலாம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல, ஆடுகளை ஓநாய்களின் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறது போல, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், இதோ நான் உங்களை அனுப்புகின்றேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும், நீங்கள் இந்த பாம்பை போல வினாவுடையவர்களாகவும், புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள்.
நாம் அனுப்பப்படுகிற இடத்தை குறித்து எச்சரிக்கின்ற கிறிஸ்துவின் செய்தி. நீ எங்கே போகிற அப்படின்னா, ஆடுகள் எங்கே அனுப்பப்படுகிறது என்றால் ஓநாய்களின் கூட்டத்துக்குள்ளே அனுப்பப்படுகிறது. அவருடைய எதிர்ப்பும் அவருடைய பீறி போடும் சக்தியும் அவைகள் நம்மை கொள்ளையடித்து விடலாம், மென்று விடலாம், தின்று விடலாம் என்று இருக்கின்ற அந்த கர்ஜனைக்குள்ளாக நாம் அனுப்பப்படுகிறோம். அப்படி ஒரு தீவிர சக்தி நிறைந்த இடத்துக்குள்ளாக ஆடுகளாக அனுப்பப்படுகிறோம். அங்கே இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாம்பை போல அந்த ஷார்ப்னஸ் இருக்கணும். நீங்கள் வினா உள்ளவர்களாக, அதை குறித்து மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் வஞ்சனையற்றவர்களாக, கபடற்றவர்களாக, புறாவை போல எல்லா இடங்களிலும் இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தெளிவான சிந்தனையை கொடுத்து கிறிஸ்து இவர்களை அனுப்புகின்றார். இந்த திருத்தூதுவர்கள் நாம் ஏற்கனவே பார்த்தபடி அம்பாசிடர்ஸ் வேற்று நாட்டிலே இருக்கும் பொழுது அங்கே கலவரங்களோ பிரச்சனைகளோ இவர்கள் பண்ண முடியாது. அங்கே இருந்து கொண்டு இவர்கள் மிக மிக தெளிவான சிந்தனையோடு, ஜாக்கிரதையோடு, தங்களுடைய நாட்டை குறித்த கவனத்தோடு, தன்னுடைய சொந்த நாட்டை குறித்த அதனுடைய தகவல்களை குறித்த சீரியஸ் சிந்தையோடு, அதை கற்றுக்கொண்டுக்கிற மனப்போக்கோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அம்பாசிடர் என்று சொல்லப்படுகிறவர்கள், இந்த திருத்தூதுவர்கள் இந்த தன்னுடைய நாட்டின் இறையாண்மையை காக்கிறவர்கள், ஹானர் ஆஃப் த கண்ட்ரி. அந்த தன்னுடைய நாட்டுக்கு, தேசத்திற்கு என்ன மரியாதை ஏற்படுத்த வேண்டுமோ அது அவர் கையில் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அவருடைய தேசத்தை குறித்தது. அவர் என்ன கருத்து வெளியிடுகிறாரோ அது அவருடைய தேசத்தை குறித்தது. அவர் தன்னுடைய தேசத்தைக்காக எப்படி அவர் வாதாடுகிறாரோ அல்லது போராடுகிறாரோ அல்லது குறித்து பிரதிபலிக்கிறாரோ அதெல்லாம் அவர் தனிப்பட்ட மனிதராக பிரதிபலிக்கின்ற எல்லா செய்கைகளும் தன்னுடைய தேசத்தை பிரதிபலிக்கின்ற செய்கைகள், தேசத்தினுடைய இறையாண்மையை காக்கின்ற செய்திகள். அப்படித்தான் இந்த அம்பாசிடர்ஸ் பணிக்கப்படுகிறார். நாம கிறிஸ்துவுக்கு அம்பாசிடராக, தூதுவராக இருக்கின்ற நாம இந்த இறையரசினுடைய தன்மைகளை, இறையரசின் இறையாண்மையை, அதனுடைய நற்பண்புகளை, அதனுடைய செய்திகளை, அதனுடைய செயல்பாடுகளை பிரதிபலிக்கிறவர்களாகவே செயல்பட வேண்டும். எங்கெல்லாம் அனுப்பப்படுகிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் வாழுகிறோமோ, யாருடைய ரெப்ரசன்டேட்டிவா நாம் இருக்கிறோமோ அப்படி அதை பிரதிபலிப்பதற்கு உண்மையான சிந்தை கொண்டவர்களாக, தைரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த தூதுவர்களுடைய வாக்கு வேற்று நாட்டில் இருக்கும் பொழுது அது கண்காணிக்கப்படுகிறது. எங்கே இவர் தங்கி இருக்கிறாரோ அந்த நாட்டவரால் அது கவனிக்கப்படுகிறது. இந்த தூதுவர், இந்த அம்பாசிடர் என்ன செய்கிறாரோ அது அந்த நாட்டை சார்ந்தவர்களால் இவருடைய செய்கையும், இவருடைய வாக்கும், இவருடைய செயல்பாடுகளும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒரு சொல்லுகின்றார், duties of an ambassador is not only to deliver message but to carry out a definite policy என்று சொல்லுகிறார். சும்மா ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டு வர்றதுக்காக இந்த திருத்தூதுவர் அங்கே இல்லாமல் ஒரு அடிப்படையிலேயே நிச்சயமான ஒரு கருதுகோள்களை, அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பயன்பாடுகளை இவர் உறுதி செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அம்பாசிடர்ஸ், அந்த தூதுவர்களுக்கு இருக்கின்ற மிக சிறப்பான வாய்ப்பு என்னவென்றால், எங்கே தங்கியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் ப்ரவுட் பிரிவிலேஜ் என்று கணக்கிடப்படும். மிக மிக பெருமைக்குரிய வாய்ப்பாக கருதப்படும். அதே நேரத்தில் டெரிஃபையிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோமே, அப்படி கடுமையான போராட்டங்களின் மத்தியிலே இருக்கின்ற பொறுப்பாண்மையும் அது சொல்லும். ஆகவே இப்படி திருத்தூதுவர்களாக இருக்கிறவர்களும் இந்த அம்பாசிடர் போலவே ஆண்டவரை குறித்த செய்திகளை சொல்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பான பொறுப்பாகவும், அதே நேரத்தில் இது கடுமையான பொறுப்பாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
திருத்தூதுவர்கள் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அல்லது கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ, கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார்களோ, அங்கெல்லாம் கிறிஸ்துவின் மேன்மையும் திருச்சபையின் வாழ்வும் பிறரால் கண்காணிக்கப்படுகிறது. ஆகவே இவர் இந்த தூதுவராக இருக்கின்றவருடைய திருப்பணிகள் மிக மிக கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. Duties of an ambassador is not only to deliver messages, but to carry out a definite policy. வெறும் செய்திகளை மாத்திரம் வெளிப்படுத்துவது அல்லது கொடுப்பது இவருடைய பணி அல்ல, மாறாக உறுதியான கொள்கைகளை வெளிப்படுத்துவது. இதைத்தான் இந்த கிறிஸ்தவனும் அல்லது அனுப்பப்படுகிறவர்களும் செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்வும், ஒவ்வொரு செய்கையும், ஒவ்வொரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவின் செய்கைகளை பிரதிபலிக்கின்ற செய்தியாகவே இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லி அனுப்புகின்றார். பிறரை வாழ வைப்பதற்கும் பிறரை புதிதாக்குவதற்கும் இந்த நாளிலே திருச்சபைகள் இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த திருச்சபையினுடைய தலைவரும் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களும் திருச்சபையினுடைய அங்கத்தினரும் நம் அனைவருக்கும் தலைவராகிய கிறிஸ்துவின் நிறைவுகளை இந்த திருச்சபை கொண்டிருப்பதாக வெளிப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே எனக்கு அருமையான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, நம்முடைய நற்செய்தி விரிவாக்குகின்ற அல்லது நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த செய்தி ஏதோ செய்தியை சொல்வது மட்டுமல்ல, மாறாக கொள்கை பிடிப்பினை உறுதி செய்வது. எங்கே போனாலும் ஒரு புது மனிதனுடைய வாழ்வின் கொள்கையை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுமந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் கொரிந்து பட்டணத்துக்கு பவுலடிகளார் சொல்லுகின்றார். நாங்கள் அந்த செய்தியை சுமந்து வருகின்ற கலவரம் மிக்க போராட்டமிக்க இடங்களில் இருந்து மக்களை புதிதாக சமாதானத்துக்கு கொண்டு வருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்திருக்கின்ற அந்த பணியை சுமந்து கொண்டே செய்து கொண்டே இருக்கின்ற தூதர்களாக, அம்பாசிடர்ஸாக இருக்கிறோம். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் புதிய கோணத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் புதிய தன்மை உடையவனாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு அம்பாசிடர் பேரரசரால் நியமிக்கப்பட்டவர் அந்த பேரரசனுடைய தகவுகளை குழப்பமான இடத்தில் நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ, அப்படி கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இந்த இறை அரசின் தன்மைகளையும் குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் குறிக்கோளற்று வாழுகின்ற குழப்பமுடைய இந்த மனுக்குலத்தின் சூழலில் விதைப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் அழைக்கப்படுகின்றோம். அப்படி செய்ய வேண்டுமானால் நாம புதுசா இருக்கணும், நாம வேறுபட்டவர்களாக இருக்கணும், நாம வித்தியாசமானவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாக அல்ல, நாம் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். A man who is not willing to be different cannot be a Christian at all என்று சொல்லப்படுகிறது. புதிதாக வேறு விதமாக வாழ மனமில்லாத ஒருவர் நிச்சயமாக கிறிஸ்தவராக இருக்க முடியாது. நான் இந்த உலகத்தோடு ஒத்து போவேன், ஓடுற தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுவேன், ஊரோட ஒத்து வாழதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவன், நினைக்கிற மகள், நினைக்கிற மகன், நினைக்கிற திருச்சபை கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்க முடியாது. ஏனெனில் நாம் நம்முடைய தலைவரை பிரதிபலிக்கின்ற தூதுவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த திருத்தூதுவ பணியை ஒவ்வொருவரும் தம் தம் கடமையாக ஏற்று செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்யும்போது நாம் கடவுளின் மக்களாக, இந்த இறையரசை கட்டுகின்ற பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் பிரதிநிதித்துவம் வாய்ந்த தூதுவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்டு நாம் திருத்தூதுவர் பற்றுறுதி அறிக்கையை இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உப்புத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசுபையும் பசுவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த பற்றுகளில் நாம் நிலைத்திருக்க கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த வலைதள காணொளி மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த உபத்திரவங்கள் நீங்கும் என்று நாம் நம்புகின்றோம். கடவுள் நம்மோடு இருப்பதினாலே நாம் வாழ்கிறோம். ஆகவே இன்னும் கடவுளை பற்றி கொண்டு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். வீட்டில் இருக்கின்ற காலங்களில் திருமுறையை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் உங்கள் நேரத்தை செலவழிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகளுக்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் ஆரம்பித்திருக்கின்றன. காணொளி மூலமாகவே அவர்களுக்கும் இந்த வலைதள வகுப்புகள் நடைபெறுகிறதை நாம் அறிவோம். பெற்றோர்கள் உடனிருந்து பிள்ளைகளை இந்த வகுப்புகளிலே கலந்து கொள்ள ஊக்கப்படுத்தும்படியாக, கவனத்தை செலுத்த நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிந்து பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்ச்சி பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாம் வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். அவர்களுடைய எதிர்கால படிப்புகளை அவர்கள் தெரிவு செய்து கல்லூரியிலே சேர்வதற்கும் மற்ற பயிற்சிக்கான போட்டி தேர்வுகளை எழுதுவதற்கும் தயார் செய்வதற்கு நாம் ஊக்கப்படுத்துவோம். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இல்லங்களிலே இருப்பது மிக சிறப்பான ஒன்று. கவனமாக வீட்டிலே இருங்கள். தேவைப்படாமல் வெளியே வந்து நாம் செல்ல வேண்டாம். முழுவதுமாக இந்த தொற்று நம்மை தொடராது என்று அறிவிக்கப்படும் வரையிலே நமக்கு இந்த கலக்கங்கள் இருக்க செய்யும். ஆகவே தயவு செய்து கவனத்தோடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. முடிவு பாடலாக நாம் கீர்த்தனைகளிலே 108வது பாடல், நாம் ஆண்டவரின் திருத்தூதுவர்கள் என்ற உணர்வோடு அந்த இயேசு என்ற இனிய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக பற்றுறுதியில் நிலைத்திருக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் என்ற 108வது கீர்த்தனை பாடலை யாவரும் இணைந்து பாடலாம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம், விருப்பாயவர் செவியில் ஒலி இனிப்பாகுது பாசம்.
இறைவேண்டல் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல கடவுளே, உம்முடைய உதவியினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாங்கள் வாழ்கிறோம். இந்த தொற்றிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம். நீர் உம்முடைய கிருபையை தந்திருக்கிறீர். தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் தொடும், நீர் புதிதாக்கும், நீர் அவர்களை விடுவியும். உம்முடைய தூதர்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்ற திருத்தூதுவர் அனைவருக்கும் இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்தீர். நோய்களை குணமாக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் எங்கள் ஜெபத்தின் மூலமாக நீர் வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்று, இந்த வைரஸ் அழிக்கப்படுவதற்கு, அது விரட்டப்படுவதற்கு எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் உடலிலே ஆரோக்கியத்தையும் சக்தியையும் எதிர்ப்பு சக்தியையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானோர் வரையிலே பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற இந்த கொடிய பிரச்சனையிலிருந்து கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்த உம்முடைய கல்வாரின் ரத்தத்தினால் முற்றிலுமான விடுதலை தருவீர் என்று நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். சுவாமி, விஞ்ஞானிகளுடைய முயற்சிகள், இந்த மருத்துவம் விரைவாக சிறப்பிக்கப்பட நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்தனும். ஏழை எளிய மக்கள் துன்பப்படாதபடி நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுக்காக வீதிகளையும் தெருக்களையும் ஆண்டவரே இந்த அழுக்குகளையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் உம்மால் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, மருத்துவமனையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியரையும் மருத்துவர்களையும் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் அக்கம் பக்கத்தில் இப்படி பாதிக்கப்பட்டோர் இருப்பார்களானால் அவர்களெல்லாம் நீர் தூய்மைப்படுத்தும்படியாக சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி பலப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் கண்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் பெற்ற வெற்றிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய கல்வியை தொடர்வதற்கு எண்ணத்தையும் ஞானத்தையும் அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றி பெறுகின்ற ஞானத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் உம்முடைய ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரே, இந்த காலனி மூலமாக வலைதளங்கள் மூலமாக வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கிறதை அறிகிறோம். அந்த பிள்ளைகள் அமர்ந்து வகுப்பிலே கவனம் செலுத்த, புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள், பள்ளிகள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பிள்ளைகள் உற்சாகமாக கலந்து கொள்ள நீர் அருள் தருமாறு நாங்கள் மன்றாடுகிறோம். சுகவீனப்பட்டவர்களை மீண்டுமாக சமத்திலே ஒப்படைக்கிறோம். மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தூய்மைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகின்ற நல்ல கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் தூயாவின் கூற்றமும் பலனும் ஒத்தாசையும் வல்லமையும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. பாமாலைகளில் 201வது பாடலை முடிவு பாடலாக நாம் பாடுவோம். பாமாலை எண் 201 நாம் முடிவு பாடலாக பாடலாம். For
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மாவிடும் இருப்பாராக. சமாதானத்துடைய வாழ்வோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.